தியாகம் சுய உதவிக்கு கீழ் 10 வகையான கைவேலை பயிற்சி மாற்றுத்திறனாளி தோழிகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றோம். அவங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. வேலையாகவும் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு உதவியாகவும் இருக்குது. தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க மாற்றுத்திறனாளி தோழிகள். இந்த கைவேலை பயிற்சி தவழும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக உட்காந்து போடுற மாதிரி இந்த புல்லிங் வயரில் நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு வரோம். அவங்க இது பென் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு பென் ஸ்டாண்டு தான் பழகுனாங்க. இதுதான் அடிப்படை ஃபஸ்ட்டு முதல்ல. அப்புறம் ரெண்டாவது இந்த விநாயகர் பயிற்சி கொடுத்தோம். அது உட்காந்து அவங்களுக்கு ஈஸியாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கீ செயின் ஹோல்டர் சொல்லி கொடுத்தோம். ஒரே மெத்தடு தான். அதுக்கடுத்து இது ஃபினிஷிங் பண்ணலை. இந்த ஃபினிஷிங் பண்ணது இது தவழ்ந்து போகிறவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பயிற்சி இன்னும் கொடுத்துட்டு வர்றோம். இந்த வயர் கூடையெல்லாம் அவங்க தான் பின்னியிருக்காங்க பயிற்சி கொடுத்து. உட்காந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இந்த ப்ளவுஸில் டிசைனிங் பேப்பர் பிரிண்டிங்லாம் போடுவாங்க. எம்ப்ராய்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. கையிலேயே பயிற்சி கொடுத்து செஞ்சுருக்கோம். இந்த இது பேக் போட்டுக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வரைஞ்சி கொடுத்து அவங்க போட்டுக்கிட்டு வர்றாங்க. எல்லாமே இப்போ தவந்து போகிற மாற்றுத்திறனாளி இந்த வேலை மட்டும் அவங்க பயிற்சி எடுத்து போட்டுக்கிறாங்க. இது ஜர்தோசி ஒர்க்கு. பிளெயின் ப்ளவுஸில் நம்ம இதை போடலாம் டிசைனு. ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை போட்டு தர்றோம். பயிற்சியும் கொடுத்துட்டு வரோம். மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு தவந்துட்டு போகிறவங்களுக்கு மெயினாக இதை பயிற்சி கொடுக்குறோம். அவங்க உட்காந்துக்கிட்டே இது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோச்செல்லாம் வரேன் நான். அவங்கவுங்க வேலை நினைச்சேன் செய்கிறேன். ராஜாவும் பழத்தில் போடுவாங்க. அதை எடுத்து இது மாதிரி ஒட்டுவாங்க. அது மாதிரி மணல் பூரை எடுத்து அவங்கவுங்க வெட்டி செய்வாங்க.